சத்குருவே சரணம். வாசலில் நிலை கண்ணாடி வைக்கிறாங்க, அது எதுக்கு? அதாவது ஒரு வீட்டில் அதிகப்பட்ட மிகப்பெரிய விஐபிகள் இருக்காங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானங்கள் வருது, வீட்டில் விலையுறந்த பொருட்கள் இருக்குது, திரும்புகிற இடமெல்லாம் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ கண் திருஷ்டி தானாக வந்துடும். மிகப்பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் அவர் வீடெல்லாம் நான் போய் வாஸ்து பார்த்துருக்கேன். எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா வாசலில் மிகப்பெரிய நிலை கண்ணாடி வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த வீட்டுக்குள் நுழையிறவங்க என்ன எண்ணத்தில் வருவாருங்கன்னு தெரியாது. ஒருவேளை இப்படிப்பட்ட வீடு கட்டுறாங்களே, நமக்கு வீடு இல்லையே கடவுளே அப்படின்னு ஒரு விரகதாபத்தில் கஷ்டத்தில் உள்ளே போகிறாங்கன்னா அந்த கண்டிஷ்டியாக மாறும். இந்த கண்ணாடி என்ன பண்ணும்? அத்தனையும் தடுத்து வெளியில் கொண்டாந்துடும். அதுக்கு தான் கண்ணாடி வைக்கிறது. எந்த எண்ணத்தில் அவர்கள் போனாலும் அந்த கெட்ட எண்ணங்களை எல்லாம் வெளியில் கொண்டு போயிடும், வீட்டுக்குள்ளே போகாது. அதனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இன்னும் பணக்காரனாவாங்க. பணக்காரனாக இருக்கிறவர் இன்னும் பணக்காரனாவார், லட்சாதிபதி கோடீஸ்வரர் ஆவார். இன்னும் அதிகமான விலையுறந்த நகைகள் வாங்குவாங்க, பணம் வச்சுருப்பாங்க, விலையுறந்த ஷோபா போட்டிருப்பாங்க, எல்லாமே இன்னும் சிறப்பாக இருக்கும். அதற்கு என்ன உறுதுணையாக இருக்குன்னா, அந்த கண்ணாடி அந்த தீய சக்திகளை வெளியேற்றிடுது. அதனால் பெரிய பெரிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி நிலை கண்ணாடி வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் வாஸ்துலேயே ஒரு இடம் சரியில்லை அப்படின்னா அதில் பாகுவா கண்ணாடின்னு இருக்குது, அது குவி லென்ஸ், அதை வச்சு அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் அனுப்புவோம். ஆனால் பெரிய பங்களாக்களில், மிகப்பெரிய கட்டிடங்களில் நிலை கண்ணாடி வாசலில் வச்சு இந்த நெகட்டிவ் சக்தியை வெளியில் அனுப்புகிறாங்க. அது உண்மையிலே கண்ணாடி என்பது நம்ம முகம் தெரியக்கூடிய ஒரே பொருள் கண்ணாடி தான். அதனால் கண்ணாடி இந்த தீய சக்திகளை வெளியே அனுப்பக்கூடியதற்காக எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள். உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். வீட்டினுடைய நீள அகலத்துக்கு பொருந்தவாறு அந்த அளவுகள் இருக்கணும், அதுதான் அதில் கணக்கு இருக்குது. அதன்படி வைத்து வாஸ்துப்படியும் சரி, மனசாரமும் சரி, கண் திருஷ்டி மற்ற நெகட்டிவ் சக்திகளை நீங்கள் போக்கலாம். கண்ணாடி வீட்டில் வாசலில் வைப்பது மிக சிறந்தது. வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.